2011இல் உணவு பாதுகாப்பு தரச் சட்டம் இந்தியாவிலே அமுல்படுத்தப்பட்டது. அதில் பல்வேறு குறைகள் இருந்ததால் 3 ஆண்டுகள் அதை ஒத்திவைத்து 2014 முதல் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அதில் உள்ள பல்வேறு குறைகளை புதுடில்லியிலும் சரி, சென்னையிலும் சரி அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை வைத்ததன் பலனாக பல மாறுதல்கள் செய்யப்பட்டது. எங்களுக்கு மாறுதல்களுக்கு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது உணவு விஞ்ஞானி டாக்டர் பசுபதி ஆகும். உதாரணமாக, இன்னும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நியாயமான கோரிக்கையாகும். உதாரணமாக வெள்ளத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால், வெள்ளத்தில் அதிகமான தேவையான இல்லாத ரசாயன பொருட்கள், ஜீனி, மைதா போன்றவை சேர்த்து தயாரிக்கப்படுவதை நாங்கள் தான் எங்கு தயாரிக்கப்படுகிறது என்பதை முதற்கொண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின் பலனாக இப்போது கிட்டத்தட்ட 50% வெல்லங்கள் எந்தவித கலப்படம் இல்லாமல் சந்தைக்கு வருகின்றன. மக்களும் அதை விரும்பி கேட்டு வாங்குகிறார்கள். உதாரணமாக, இந்த மாதிரி கலராக உள்ள வெல்லத்தில் தான் இந்த மாதிரி கலப்படங்கள்லாம் இருக்கின்றன. முன்னாடி 99% இந்த வெல்லம் தான் மக்கள் விரும்பி வாங்கினார்கள். ஆனால் இப்போது 50%க்கு மேல் இதை வாங்குகிறார்கள். நாங்கள் இந்த ஆணையத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் எது கலப்படம் உள்ளது, எது கலப்படம் இல்லாது என்பதை தொலைக்காட்சி மூலமும் சரி, பத்திரிகைகள் மூலமும் சரி அடிக்கடி விளம்பரம் கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இதை முற்றிலுமாக கலப்படத்தை தடுக்க வேண்டுமென்றால் தமிழகத்தில் 300 இடங்களில் தான் வெல்லங்கள் காய்ச்சப்படுகின்றன. ஏற்கனவே இவர்கள் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்ற சட்டத்தில் உள்ளது. அந்த லைசன்ஸை எடுக்க வைத்து ரெகுலராக மாவட்ட அதிகாரிகள் இதை ஆய்வு செய்து தவறு செய்யும் ஆலைகளை நடவடிக்கை எடுத்தால் இந்த கலப்படம் 100% தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.